சென்னையில் இளைஞர்களிடையே பெருகி வரும் மிட்நைட் உணவு கலாச்சார மோகம் உடலின் செரிமான மண்டலத்தை பாதிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. சமூக வலைதளத்தின் பிடியில் சிக்கியுள்ள இக்கால இளசுகள் ரீல்ஸ்களில் ட்ரெண்ட் ஆகும் உணவுகளை ருசித்தே ஆக வேண்டும் என்ற ஆசையுடன் தங்கள் ஆரோக்கியத்தை காற்றில் பறக்கவிட்டு விடுகின்றனர். மாரடைப்பால் ஏற்படும் திடீர் மரணங்கள் ஒவ்வொரு முறையும் இளசுகளை எச்சரித்தாலும் ஷாக் ஆகிவிட்டு பின்னர் தங்கள் ட்ரெண்டை நோக்கியே செல்கின்றனர். இவர்களை உசுப்பேத்தும் வகையில் ஃபுட் விளாகர்ஸும் புது புது கடைகள் புது புது டிஷ்களை அறிமுகம் செய்து வைத்து கல்லா கட்டி வருகின்றனர். அந்த வகையில் ட்ரெண்ட் பழக்கமாக மாறி வருகிறது மிட்நைட் உணவுகள். அதிலும் பலரின் ஃபேவரட் உணவான பிரியாணி நள்ளிரவில் கிடைக்கிறது என்றால் சொல்லவா வேண்டும். அதில்தான் கிக்கென கிளம்பிவிடுகின்றனர் பிரியாணி பிரியர்கள். பிரியாணினாலே ஒரு எமோஷன் தான், அதை கேட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெம்ட் ஆயிரும். ஸோ பிரியாணினாலே உடனே சாப்பிட்ணுன்னு தோணிடும். பகலில் ஜென்ரலாகவே சாப்பிடலாம், நைட்லனா ஒரு கிக் இருக்கும்ல. இப்படி பிரியாணி பிரியர்கள் மட்டுமின்றி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு செல்வோருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறது பிரியாணி. நாங்கள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரோம், எங்களுக்கு அதனால் ரொம்ப பசிக்கும். வெளியே எங்கேயுமே ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் இருக்காது. அதனால் நாங்கள் பிரியாணி புளியாந்தோப்பில் ஃபேமஸ். நாங்கள் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் புளியாந்தோப்பில் இருக்கிறதுனால நாங்கள் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவன் சஜஸ்ட் பண்ணால் அதெல்லாம் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். புளியாந்தோப்பில் பசினால ரொம்ப வருஷமாக சாப்பிட்டு தான் இருக்கோம். இப்போது மிட்நைட் பிரியாணி ட்ரெண்டாக இருந்தாலும் அது தோன்றியதோ வேறு கதை என்கிறார் ஃபேமஸான புளியந்தோப்பு பிரியாணியை தயாரிக்கும் உரிமையாளர். சார், ஃபஸ்ட்டு நான் 6 மணி ஓப்பன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கஸ்டமர் என்னை ரொம்ப பசியோடு வரும், பாய் நீங்கள் பிரியாணி போடுங்க, வீட்டில் போய் நாங்கள் அந்த டைமில் அம்மா அப்பாவுக்கு ஏற்க முடியாது, எங்கள் ஒய்ஃபை ஏற்க முடியாது, நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால நான் 3 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 3 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணின்னு இருக்கேன். நிறைய எல்லாமே சப்போர்ட்டாக இருக்காங்க. புளியந்தோப்பு பகுதி மட்டுமின்றி அண்ணா நகர், திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய பிரியாணிகள் கிடைக்கிறது. இவை ஆரோக்கியத்திற்கு ஆபத்து என மருத்துவர்கள் எச்சரிக்க, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்கிறார் சையத். நீங்கள் பயம் இல்லாமல் சாப்பிடலாம். எல்லாமே நீ வீட்டில் சமையல் என்னென்ன பண்ணுறீங்களோ அதே தான் பிரியாணியில் பண்ணுறது. நாங்கள் எதுவுமே டிஃப்ரெண்டாக பண்ணுறீங்க. ஆனால் மது அருந்துதல், புகைப்பிடித்தலை விட இரவு நேர உணவுகள் போன்ற வாழ்க்கை முறைகளால் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். உலக சுகாதார அமைப்புகள்லாம் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இப்போ இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதனால் பிரச்சனைகள் வர்றதோட இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், அதாவது இந்த மாதிரி நள்ளிரவில் பிரியாணி சாப்பிட்றது, அதிகமான பிரியாணி கன்சியூம் பண்ணுறது, ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது, இதனால் உடம்புல கொலஸ்ட்ரால், பிபி இதெல்லாம் அதிகமாகிட்டு இதனால் வரப்போகிற பிரச்சனைகள் தான் எதிர்காலத்துலேயும் இப்பயுமே அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டு உடல் நலத்தையே பாதிக்கும் என்பதும் நமக்கு விடுக்கும் ஒரு அலர்ட். சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மிட் நைட் பிரியாணிஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஒரு சில கடைகள் அப் டு 4 o'clock பிரியாணி சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது என்ன விதமான பிரியாணி, அது எப்போ குக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம் அது வேக வச்சுருக்காங்க, வி டோன்ட் நோ ஆல் திஸ். ஸோ அப்படி இருக்கும்போது லேட் நைட்டில் சாப்பிடும்போது லைக் ஐ மென்ஷன்ட் ஏர்லியர் டைஜஷன் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வருது. நிறைய பேருக்கு இதனால ஒபிசிட்டி, சுகர்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே வரும். பிரியாணியை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. பிரியாணி எப்போ சாப்பிட்றோம், பிரியாணி குவான்டிட்டி ப்ளஸ் பிரியாணி சேர்க்குற ஆயில் ப்ளஸ் அதர் ஐட்டம்ஸ் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணோம். லேட் அட் நைட் சாப்பிட்ற பிரியாணி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நேரம் காலத்தையோ அல்லது ட்ரெண்டையோ காரணம் காட்டி ஆரோக்கியத்தை சீரழித்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தும் மருத்துவர்கள் சீரான உணவு பழக்க வழக்கம், போதிய உறக்கம், தேவையான உடற்பயிற்சிகள் மேற்கொண்டு தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டுமென கூறுகின்றனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர்கள் சம்பத் மற்றும் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.